முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எத்தகைய போரையும் எதிர்கொள்ளும் வகையில் தயார் நிலையில் ஈரான் ராணுவம். இஸ்ரேல் தாக்குதலின் 40வது நாள் நிகழ்வில் தலைமை ராணுவ தளபதி அறிவிப்பு. ஆயுதங்களை ஒருபோதும் கீழே போட முடியாது. லெபனான் அமைச்சரவை தீர்மானத்தை புறக்கணித்த ஹிஸ்புல்லா. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் முயற்சிக்கு ஹமாஸ் கண்டனம். கடுமையான இழப்புகளை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்குமாறு நெதன்யாகுவிற்கு எச்சரிக்கை. காசா கொடூரத்தில் இஸ்ரேலுக்கு அரபு நாடுகள் உதவி. உலகம் முழுவதும் மக்கள் எழுச்சிக்கு ஏமன் அழைப்பு. காசாவில் காயமடைந்த 2000 பேருக்கு சிகிச்சை. இந்தோனேஷியா அறிவிப்பு. ஈரானின் கூட்டணி படைகள் இன்னும் வீழ்ந்து விடவில்லை. மத்திய கிழக்கு என்ற நெதன்யாகுவின் முழக்கம் ஒரு மாயை. பிரபல அமெரிக்க பத்திரிகையான ஃபாரின் பாலிசி கட்டுரை. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றிய நெதன்யாகு. இஸ்ரேல் தலைமை ராணுவ தளபதி ஜமீர் கடும் எதிர்ப்பு. ராணுவத்தினருக்கு கடும் உயிர் சேதம் ஏற்படும் என அச்சம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலை, பட்டினி போரில் அரபு நாடுகள் சில உடந்தையாக இருப்பதாகவும் முஸ்லிம் உலகம் முழுவதும் மக்கள் எழுச்சி போராட்டங்கள் நடைபெற வேண்டும் என ஏமன் தலைவர் சையத் மாலிக் அல் ஹவுதி அழைப்பு விடுத்துள்ளார். ஏமன் தொலைக்காட்சியில் உரை நிகழ்த்திய சையத் மாலிக் அல் ஹவுதி இஸ்ரேலுக்கு எதிரான கடல் முற்றுகை வலிமையாக தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் வெற்றிகரமாக நீடித்து வருகிறது. இதன் காரணமாகவே எதிரிகளின் ஈழத் துறைமுகம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை குறிவைத்து ஏமன் படைகள் 14 மிசைல் தாக்குதல்கள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளன. பென்குரியன் விமான நிலையம், யஃபா, ஹைஃபா, அஸ்கலான் மற்றும் செங்கடலில் நெடுந்தொலைவில் உள்ள பகுதிகள் குறிவைக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 மாதங்களாக காசா கடுமையாக முற்றுகையிடப்பட்டு மக்கள் பட்டினியில் மாண்டு வருகின்றனர். காசா மீதான முற்றுகையில் இஸ்ரேலுக்கு உதவியாக மேற்கத்திய நாடுகள் மட்டுமின்றி சில அரபு நாடுகளும் துரோகம் இழைத்து வருகின்றன. ஒவ்வொரு மணி நேரமும் காசாவில் பசியால் வீர மரணம் அடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இதில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் ஆவர். தற்போது காசா போரில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிகாரிகள் காசாவில் நியமனம் செய்யப்பட்டு அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்களையும் இறக்குமதி செய்கின்றனர். என்ன ஆனாலும் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் திட்டம் தோல்வியில் தான் முடியும். காரணம், காசா மக்கள் மற்றும் போராளி குழுக்களின் உறுதி ஆக்கிரமிப்பு படைகளை நிச்சயம் தோற்கடிக்கும். இஸ்ரேலின் ராட்சத பலத்தை தங்களது ஈடு இணையற்ற மன உறுதி மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக போராளிகள் எதிர்கொண்டு எதிரிகளுக்கு கடும் இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றனர். அவர்களது வீரத்திற்கு ஏமன் சல்யூட் செய்கின்றது. அரபு உலகத்தின் மௌனம் 2 பில்லியன் உலக இஸ்லாமியர்களுக்கு பெரும் அவமானத்தை கொடுத்துள்ளதாகவும் முஸ்லிம் உலகம் முழுவதும் மக்கள் எழுச்சி ஏற்பட வேண்டும் என்று சையத் மாலிக் அல் ஹவுதி அழைப்பு விடுத்துள்ளார். எத்தகைய வெளிநாட்டு அச்சுறுத்தல்களுக்கும் கடும் பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் முழுமையாக தயாராகிவிட்டதாக ஈரான் தலைமை ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் அணு விஞ்ஞானிகள், ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதன் 40வது நாள் நிகழ்ச்சி தலைநகர் டெஹ்ரானில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி இஸ்ரேலுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்று தெரிவித்தார். இஸ்ரேல் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகுவை காக்க நினைக்கும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் கடும் பாதிப்புகளை சந்திக்கும் என எச்சரிக்கை விடுத்தார். எத்தகைய எதிரிகளின் தாக்குதல்களையும் முழுமையாக எதிர்கொண்டு திருப்பி அடிக்கும் நிலையை ஈரான் தற்போது அடைந்து விட்டதாக குறிப்பிட்டார். இஸ்ரேலின் தாக்குதல் ஈரானை ஓரணியில் திரட்டியுள்ளதோடு ஆயுதப்படைகள் பலவீனங்களை கலைந்து பெரும் பலம் அடைய உதவி இருப்பதாகவும் கூறியுள்ளார். குழந்தைகளை கொல்லும் இஸ்ரேல் நிர்வாகம் பிரேக் அருந்து போன ஒரு வாகனம் என்றும் இலக்கின்றி செல்வதாகவும் தெரிவித்த அவர், இஸ்ரேலின் நடவடிக்கைகள் அனைத்தும் அது சிதைந்து போவதையும் அது அச்சத்தில் இருப்பதையும் காட்டுவதாக மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி ராணுவ அதிகாரிகள் மத்தியில் விளக்கம் கொடுத்தார். ஈரானின் கூட்டணி படைகளை வீழ்த்தி புதிய மத்திய கிழக்கை உருவாக்கவிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறி வரும் நிலையில் அது ஒரு மாயை என்று பிரபல அமெரிக்க பத்திரிகையான ஃபாரின் பாலிசி கட்டுரை வெளியிட்டுள்ளது. ஸ்டீபன் வால்ட் பிரபல ஊடகவியலாளர் எழுதியிருக்கும் கட்டுரையில், ஈரானின் கூட்டணி படைகளான ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஈராக் குழுக்கள் பலவீனமடைந்திருப்பது உண்மை. ஆனால் அவர்கள் இன்னும் விடாப்பிடியாக உறுதியுடன் இருந்து வருகின்றனர். அவர்கள் முழுமையாக அழிந்து விடவில்லை என்று தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு இருந்த செல்வாக்கை பெருமளவில் சீர்குலைத்து விட்டது. பிரிட்டன், பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதை நோக்கி நகர்ந்து விட்டனர். இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மிக பெரும் தோல்வி என்று கூறியுள்ளார்.
காசா பிரச்சினைக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை, லட்சக்கணக்கான மக்களுக்கு நாடு இல்லாத வரை மத்திய கிழக்கில் அமைதி நிலவாது. புதிய மத்திய கிழக்கு என்பது அதுவரை வெறும் கட்டுக்கதையாகவே இருக்கும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். கட்சி எம்பிக்களின் எதிர்ப்பை மீறி லெபனான் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. லெபனான் ராணுவத்திடம் மட்டுமே ஆயுதங்கள் இருக்க வேண்டும், ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் லெபனான் நாடாளுமன்ற அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிஸ்புல்லா ஆதரவு எம்பிக்கள், அமைச்சர்கள் மற்றும் ஹிஸ்புல்லா ஆதரவு அரசியல் கட்சியான அமல் இயக்க எம்பிக்கள், அமைச்சர்கள் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். இதனை மீறி பிரதமர் ஆதரவு அமைச்சர்கள் தீர்மானத்தை முன்மொழிந்தனர். இதனால் லெபனானில் கடும் உள்நாட்டு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஷியா பிரிவு தலைவர்களை தவிர்த்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியுள்ளது. சன்னி பிரிவு அரசியல் தலைவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்ரேல் ஆதரவு கட்சிகள் ஓரணியில் திரண்டு இந்த தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளனர். லெபனானை பொறுத்தவரை ராணுவத்தை விட ஹிஸ்புல்லா அமைப்பு பலம் பொருந்தியதாக உள்ளது. இஸ்ரேலுடனான போரில் அந்த அமைப்பு பலவீனமடைந்த சூழலை பயன்படுத்தி ராணுவத்தை வலிமைப்படுத்தி அதனை தங்களது நலன்களுக்கு பயன்படுத்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் திட்டமிட்டு வருகின்றன. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் சன்னி பிரிவு முஸ்லிம் தலைவர்கள் கிறிஸ்தவ தலைவர்களுடன் இணைந்து செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் வியாழக்கிழமை மாலை நிலவரப்படி கடைசி 24 மணி நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு சுமார் 603 பேர் காயமடைந்துள்ளனர். தொடர் தாக்குதல்களால் காயமடைந்த அவர்கள் கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க முடியாத நிலை நிலவியுள்ளது. கடந்த மார்ச் 18ஆம் தேதி இஸ்ரேல் மீண்டும் தனது தீவிர தாக்குதலை தொடங்கியது முதல் தற்போது வரை 9752 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு 40,000 பேர் புதிதாக காயமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக தற்போது வரை 61,258 பாலஸ்தீனியர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,52,045 உயர்ந்துள்ளது. உணவுப் பொருட்களை பெறச் சென்று கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை மட்டும் 1,706 உயர்ந்துள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 12,030 உள்ளது. பட்டினியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 197 உயர்ந்துள்ளது. இதில் குழந்தைகள் 96 பேர் ஆவர். காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நெதன்யாகுவின் திட்டம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு பூங்காவில் நடைபயிற்சி செய்வது போன்று எளிமையான விஷயமல்ல என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டம் ஒன்றை நெதன்யாகு முன்மொழிந்திருக்கும் நிலையில் அதற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதே நேரம் சில அமைச்சர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தலைமை ராணுவ தளபதி ஜமீர் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார். காசாவை முழுமையாக கைப்பற்றும் போரில் ஈடுபட்டால் இஸ்ரேல் கைதிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவதோடு ராணுவமும் பெரும் உயிர் சேதத்தை சந்திக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இஸ்ரேலின் திட்டத்திற்கு கடும் பதிலடி கொடுத்துள்ளது ஹமாஸ் அமைப்பு. தனது சுய அரசியல் நலனுக்காக கைதிகளின் உயிரை தியாகம் செய்ய நெதன்யாகு முடிவு செய்துவிட்டதாகவும், காசாவை முழுமையாக கைப்பற்றுவது பூங்காவில் நடைபயிற்சி செய்வது போன்ற எளிமையான காரியமாக இஸ்ரேல் ராணுவத்திற்கு இருக்காது, கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. காசாவில் காயமடைந்த 2000 பாலஸ்தீனியர்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்தோனேஷியா முன்வந்துள்ளது. இந்தோனேஷியாவில் மக்கள் வசிக்காத தீவு நிலமான காலாங் ஐலாண்டில் காயமடைந்த பாலஸ்தீனியர்களுக்கு சிகிச்சை அளிக்கவிருப்பதாக அதிபரின் செய்தி தொடர்பாளர் ஹசன் நசீபி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை மனிதாபிமான அடிப்படையிலான ஒன்று என்றும் கட்டாய இடம்பெயர்வு முயற்சி கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். காயம் குணமடைந்த பிறகு அவர்கள் மீண்டும் காசாவிற்கு திரும்பலாம் என்றும், எனினும் அதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காலாங் தீவு என்பது சுமத்ரா மற்றும் தெற்கு சிங்கப்பூருக்கு இடைப்பட்ட மக்கள் வசிக்காத தீவு ஆகும். இங்கு ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட போது தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. மேலும் வியட்நாம் போரின் போது பாதிக்கப்பட்ட மக்களும் அகதிகளாக அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்தோனேஷிய அதிபர் அலுவலகத்தின் இந்த அறிவிப்பிற்கு அந்நாட்டு மூத்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த திட்டம் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை நிரந்தரமாக வெளியேற்ற முயற்சிக்கும் என்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் திட்டத்தின் ஒரு பகுதி என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே நேரம் இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள இந்தோனேசிய வெளியுறவுத்துறை, காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் திட்டத்தை இந்தோனேசியா திட்டவட்டமாக நிராகரிப்பதாகவும், இரு நாடுகள் கொள்கைதான் இந்தோனேசியாவின் வெளியுறவு கொள்கை என்றும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எத்தகைய போரையும் எதிர்கொள்ளும் வகையில் தயார் நிலையில் ஈரான் ராணுவம். இஸ்ரேல் தாக்குதலின் 40வது நாள் நிகழ்வில் தலைமை ராணுவ தளபதி அறிவிப்பு. ஆயுதங்களை ஒருபோதும் கீழே போட முடியாது.
லெபனான் அமைச்சரவை தீர்மானத்தை புறக்கணித்த ஹிஸ்புல்லா. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் முயற்சிக்கு ஹமாஸ் கண்டனம். கடுமையான இழப்புகளை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்குமாறு நெதன்யாகுவிற்கு எச்சரிக்கை. காசா கொடூரத்தில் இஸ்ரேலுக்கு அரபு நாடுகள் உதவி. உலகம் முழுவதும் மக்கள் எழுச்சிக்கு ஏமன் அழைப்பு. காசாவில் காயமடைந்த 2000 பேருக்கு சிகிச்சை. இந்தோனேஷியா அறிவிப்பு. ஈரானின் கூட்டணி படைகள் இன்னும் வீழ்ந்து விடவில்லை. மத்திய கிழக்கு என்ற நெதன்யாகுவின் முழக்கம் ஒரு மாயை. பிரபல அமெரிக்க பத்திரிகையான ஃபாரின் பாலிசி கட்டுரை. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றிய நெதன்யாகு. இஸ்ரேல் தலைமை ராணுவ தளபதி ஜமீர் கடும் எதிர்ப்பு. ராணுவத்தினருக்கு கடும் உயிர் சேதம் ஏற்படும் என அச்சம்.